இப்போ முதலீடுகள் பத்தின விழிப்புணர்வு அதிகரிச்சிருந்தாலும் எந்த திட்டத்துல முதலீடு செய்யறது அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வந்துடுது. இந்தியால பேங்குகளை விட போஸ்ட் ஆபீஸ்கள்ல தான் அதிகமான வட்டியோட சிறந்த முதலீட்டு திட்டங்கள் கிடைக்குது. சோ அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுல முதலாவது நம்ம பார்க்க போறது அஞ்சல் அலுவலக சேமிப்பு கணக்கு, அதாவது போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இதுல நீங்க 500 ரூபாய் டெபாசிட் பண்ணி போஸ்ட் ஆபீஸ்ல சேமிப்பு கணக்கை தொடங்கலாம். ஆண்டுதோறும் இந்த கணக்குல உள்ள தொகைக்கு 4% வட்டியும் தராங்க. அடுத்ததா தேசிய சேமிப்பு கால வைப்பு, அதாவது நேஷனல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட். குறைந்தபட்சம் ரூபாய் 1000 அல்லது 100 பெருக்கல் தொகையில கணக்கு தொடங்கி வரவு வைக்கலாம். இதுல முதலீடு செய்யறதுக்கு உச்ச வரம்பே கிடையாது. டெபாசிட்டோட கால அளவை பொறுத்து வட்டி தீர்மானிக்கப்படுது. ஓராண்டு டெபாசிட்க்கு 6.9% வட்டியும், 2 ஆண்டு டெபாசிட்க்கு 7% வட்டியும், 3 ஆண்டுகளுக்கு 7.1% வட்டியும், 5 ஆண்டுகளுக்கு 7.5% வரைக்கும் வட்டி வழங்கப்படுது. அடுத்தது 5 ஆண்டுகள் ஆர்டி திட்டம், அதாவது 5 year recurring deposit scheme. போஸ்ட் ஆபீஸ்ல வழங்கக்கூடிய இந்த ஆர்டி திட்டத்துல குறைந்தபட்சம் 100ல இருந்து சேமிக்க தொடங்கலாம். இந்த முதலீடு திட்டத்துல ஆண்டுக்கு 6.7% வட்டியும் தராங்க. அடுத்ததா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கான சேமிப்பு திட்டம். குறைந்தபட்சம் 1000ல தொடங்கி அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல முதலீடு செய்யலாம். இதுல லாக்இன் காலம் 5 ஆண்டுகள். இந்த திட்டத்துல ஆண்டுக்கு 8.2% வட்டியும் தராங்க. அடுத்ததா மாதாந்திர வருவாய் கணக்கு திட்டம், அதாவது மந்த்லி இன்கம் அக்கவுண்ட். போஸ்ட் ஆபீஸ்ல கிடைக்கக்கூடிய இன்னொரு சிறு சேமிப்பு திட்டம் தான் இது. குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து முதலீடு செய்யலாம். தனிநபர் கணக்குல 9 லட்சம் ரூபாய் வரைக்கும், கூட்டு கணக்குல 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்துல சேமிக்கலாம். இதுல 7.4% வட்டியும் கிடைக்குது. அடுத்ததா தேசிய சேமிப்பு சான்றிதழ், அதாவது NSC. குறைந்தபட்சம் 1000ல முதலீடு செஞ்சு இந்த திட்டத்துல இணையலாம். இதுல முதலீடு செய்யற தொகைக்கு உச்ச வரம்பே கிடையாது. ஆண்டுதோறும் கூட்டு வட்டி கணக்குல 7.7% வட்டியும் கிடைக்குது. அடுத்ததா PPF, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். குறைந்தது 500 ரூபாயிலிருந்தே இதுல முதலீடு செய்யலாம். அதாவது ஒரு நிதியாண்டுல 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் முதலீடு செய்ய முடியும். இதுல கூட்டு வட்டி முறையில ஆண்டுக்கு 7.1% வட்டியும் கிடைக்குது. அடுத்ததா கிஷான் விகாஸ் பத்திரம். ஆண்டுதோறும் கூட்டு வட்டி முறையில 7.5% வட்டி கிடைக்குது. இதுல 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு கிடையாது. இதுல நீங்க முதலீடு செய்யற பணம் 9 ஆண்டுகள் 7 மாதங்கள்ல இரட்டிப்பாகிடும். ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸ்களில் கூடுதல் வட்டி தரக்கூடிய சிறந்த சேமிப்பு திட்டங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசீவ் ஆகும்.